சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமாங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 3 to 4 டேஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஒருவேளை நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே வந்துட்டு இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா போதுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா. கொஞ்சமாக வெந்தயமும் மிளகும் வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு மல்லியும் பட்டவத்தல் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதை மட்டும் தனியாக எடுத்து அளவாக எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்துட்டு அப்படியே 1 by 1 வந்துட்டு நம்ம வடச்சட்டியில் போட்டு வதக்கிக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டவத்தலும் மல்லியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து வெந்தயமும் மிளகும் போட்டுக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரும் தெரியுமா. அதாவது நமக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் வரும்ல, வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் வரும்போது கடைசியாக வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து தூவிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதை தனியாக தூக்கி நல்லா ஃபேனில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சதை அப்படியே மிக்சியில் வந்து மாற்றிட்டு நல்லா இந்தளவுக்கு பொடியாக அரைச்சிக்கிட்டோன்னா இது வந்துட்டு நம்ம எத்தனை டேஸ் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது வாட்டிக்கு இருக்குங்க. நம்மளுக்கு அவசரத்துக்கு வேணும்னா புளி கரைச்சி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த பொடி போட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் புளியோதரைக்கு பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு அதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தலாமா. கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பு நம்ம கடையில் வாங்கிக்கலாம். கருவேப்பிலை பட்டவத்தல் இதை மட்டும் எடுத்துகிட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா அது வந்துட்டு நல்லெண்ணெய் இதில் நிறையா ஊற்றணும் அப்படின்னா வந்து கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு மெயின் கான்செப்டே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடவுளுந்த பருப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை பட்டவத்தல் கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு அதை நல்லா தாளிக்கவும் அது கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது புளித்தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அந்த புளித்தண்ணி எல்லாம் வந்துட்டு நல்லா சூப்பராக கொதிச்சு வரும் தெரியுமா. அப்போ நம்ம தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சிருப்போல பொடி அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டாலே போதும். நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நிறையா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு 3 டீஸ்பூன் போட்டுட்டு அதுவும் நல்லா கொதிச்சு கடைசி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் தெரியுமா. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதாங்க முடிஞ்சு. இது வந்துட்டு பொடி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிட்டு கடைசியாக வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து வச்சு சோறில் ஊற்றி சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. சோறு வந்துட்டு நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த சாறு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லை 3 டேஸ்க்கு வைக்கணும்னாலும் வச்சுக்கலாங்க. இதுக்கு சைடிஷாக எள்ளுத்துவையல் வந்து நம்ம அரைச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதுவும் நான் என்னோட ஷார்ட்ஸில் வந்துட்டு போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எள்ளுத்துவையல் வச்சுட்டு இதோட சாப்பிட்றப்ப செம்ம காம்பினேஷனுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.